அவர் அரவிந்தசாமி வச்சு சாசனம்னு ஒரு படம் இயக்குனார். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செட்டிநாட்டு வாழ்க்கையில் ஒரு ஒரு பிள்ளைய வந்து தத்து கொடுத்துருவாங்க ஒரு வீட்டுக்கு. அந்த வாழ்க்கை முறை குறித்து இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் வரவே இல்லை. அது கந்தர்வன் எழுதிய ஒரு சிறுகதையிலிருந்து உருவாக்கப்பட்டது சாசனம்ங்கிற ஒரு கதை. அப்போ இது மாதிரியான இந்த இலக்கியத்தில் இருந்து சினிமா செய்கிறதுன்னு ஒரு இடம் இருக்குது. அதை இன்றைக்கி யார் செய்கிறான்னா, வெற்றிமாறன் வந்து அதை செய்கிறாரு. வெற்றிமாறன் வந்து ஒரு நாவலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு அசுரன் மாதிரி ஒரு படம் எடுக்கிறார், ஒரு விடுதலை மாதிரி ஒரு கதை எடுக்கிறார். இதெல்லாம் வந்து எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே எழுதப்பட்ட கதைகளில் இருந்து ஒரு கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், என்ன மீட்டரில் பயன்படுத்தணும். அந்த நாவல் அப்படியே படம் எடுத்தாலும் ஓடாது. இப்போ மோகமுல் மாதிரி ரொம்ப புகழ்மிக்க நாவல்களை எல்லாம் சில பேர் படமாக எடுத்தால் அது அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அது கமர்ஷியலாக அது போகாது. ஆனால் மகேந்திரன் படம் மட்டும் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஃபீல் குட் மூவி பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கும். எல்லா தரப்பையுமே வந்து தன் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக மகேந்திரன் வந்து